அன்பான நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரளவும் அசையாது. இரண்டாம் அதிபதி, இரண்டாம் பாவத்துக்குடைய கிரகம் இரண்டாம் அதிபதி. இரண்டாம் அதிபதியினுடைய காரகத்துவங்கள் தெரியும். அப்பதான் அதனுடைய பலனை நம்மளால கரெக்டா எடுக்க முடியும். காரகத்துவங்கள் என்னென்ன? செல்வம், பேச்சு திறன், குடும்பம், குடும்ப வாழ்க்கை இல்லையா, குடும்ப வாழ்க்கை. அதுக்கப்புறம் கண், வலது கண், இரண்டாம் இடம் வலது கண், 11ஆம் இடம் இடது கண். பார்வை, பொதுவா பார்வை. நெற்றிக்கு மேல முதல் பாவம், நெற்றிக்கு கீழே பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவம். முகம், மூக்கு, வாய், நாக்கு, பற்கள், இந்த தாடை, கண்ணம் இதெல்லாம் இரண்டாம் இடத்துல. கீழே இறங்கின கழுத்து, தொண்டை போனீங்கன்னா அது மூன்றாம் பாவத்துக்கு. அதுக்கப்புறம் வித்தை, ஆரம்ப கல்வி, ஆரம்ப கல்வி இரண்டாம் இடத்தை தான் பார்க்கணும். உயர்கல்விக்கு நம்ம நான்காம் இடத்தை பார்க்கணும் இல்லையா. அதுக்கப்புறமா வருமானம், தனம், லாபம், நஷ்டம். லாபம்ன்றது 11ஆம் இடம் இருந்தால் கூட தனம்ன்றது இரண்டாம் இடத்துல தான் இருக்கு. அதாவது லாப நஷ்டமும் இரண்டாம் இடத்தை சார்ந்ததுதான். அதுக்கப்புறம் அடமானம், கடன் பத்திரம், நிதி இரண்டாம் இடம். வருமானம், வருமானம் இல்லைன்னா அடமானம் வைக்கணும், அப்ப அது கடன் பத்திரம். வங்கி இருப்பு, இரண்டாம் இடம் வங்கி இருப்பு. அதுக்கப்புறம் ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி, இந்த அசையும் சொத்துக்கள் எல்லாம் இரண்டாம் இடத்தை சார்ந்து. அசையா சொத்துக்கள் நான்காம் இடத்துல. இவ்வளவுதான். இப்போ இதை விட இன்னொரு அடிஷனல் அப்படின்னு சொன்னா, மூத்த சகோதரனுடைய சொத்து. இது என்ன பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் மூத்த சகோதரன், அதுக்கு நான்காம் இடம் இரண்டாம் இடம் மூத்த சகோதரனுடைய சொத்து. தாயின் லாபம், நான்காம் இடம் தாய், அதுக்கு லாபஸ்தானம் இரண்டாம் இடம், தாயின் லாபம். குழந்தையின் உத்தியோக அமைப்புகள், குழந்தைகளுடைய உத்தியோக அமைப்புகள். அந்த உத்தியோக அமைப்புகள் ஏன் வருதுன்னா, 5ஆம் பாவம் குழந்தை, அதுக்கு 10ஆம் பாவம் இரண்டாம் இடம், அதுக்கு 10ஆம் பாவம் இரண்டாம் இடம். இதுதான். அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல சொல்ல முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா சொல்லலாம். முதல்ல ஜாதகம் பார்க்க வரவங்க என்ன கேட்பாங்க? கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, தாய் மாமன் நல்லா இருந்தா, இந்த முதல்ல இடத்து பொண்ணா, ரெண்டாவது இடத்து பொண்ணா தான் கேட்பாங்க. இப்ப அந்த நிலைமையெல்லாம் இல்ல, எல்லாம் மாறி போயிடுச்சு. ஜாதகங்களே பார்க்கறது மாறி போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஜாதகம் பார்த்து பலன் எடுத்து அக்யூரேட்டா சொல்றதே கஷ்டமா இருக்கு. இன்னும் அதெல்லாம் போய் சொல்றதுன்னா முடியாது. ஆனா அதெல்லாம் ஜாதகத்துல இருக்கு, அதனுடைய நுணுக்கங்கள், அதுக்குண்டான விதிமுறைகள் இருக்கு. இப்ப இரண்டாம் இடம் இன்னும் குறிப்பா சொல்ல போனா மனைவியுடைய ஆயுள் ஸ்தானம், மனைவியுடைய ஆயுள் ஸ்தானம். 7ஆம் இடம் மனைவி, 7க்கு 8 இரண்டாம் இடம், அது மனைவியுடைய ஆயுளை குறிக்கும். 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும், நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலும், இரண்டாம் இடம் ஏதாவது ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால், நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டேன், கணவனுக்கு முன்னாடி மனைவி இறந்துட்டாங்க. ஒண்ணு அது ஸ்ட்ராங்கா இருந்தா பிரிவினைகள் உண்டாயிடும், இல்லைன்னா மனைவி இறந்து போயிடும். கணவனுக்கு முன் மனைவி இருக்கின்ற ஜாதகத்தில் 2ஆம் இடம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தை பார்ப்போம். வழக்கம் போல டிகிரியோட சாரத்தோடு சொல்றேன். டிகிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 1998 பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம், மகர லக்னம். இந்த 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள், இந்த 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் எல்லாம் வரும்பொழுது அதுக்குண்டான பலனை நம்ம எடுக்கிறது ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்றது டிகிரி தான். சாரம் இருந்தாலும் ஒரே சாரத்தோட 2 கிரகம் இருக்கும், 3 கிரகம் இருக்கும், ஆனா டிகிரி தான் கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்க, சூரியன் 10 டிகிரி, சதயம் 1 10 டிகிரி தான் ஸ்டார்ட் ஆகும். புதன் 10 டிகிரி, குரு பகவான் 10 டிகிரி, அதான் 3 ஒண்ணா போட்டேன். 10 டிகிரி, பாகை 10. அந்த கலை விகலை தான் டிஃபரண்ட். இது இந்த கலையில 20 டிகிரி இருக்கும், அது 18 டிகிரி இருக்கும், இது 25 26, இவ்வளவுதான். அவ்வளவுதான், வெகு நெருக்கமாக எல்லாமே சதயம் உண்டு. அந்த 10 டிகிரில 3 கிரகங்கள். அப்போ பதிப்பொருமா குருவும் அஸ்தமனும் புதனும் அஸ்தமனம்.
அதுக்கப்புறம் கேது பகவான் சதயம் 4. இந்த 3 கிரகங்களை நோக்கி அது வரும். இந்த 3 கிரகங்கள் அதை நோக்கி போகும். அது 17 டிகிரி. செவ்வாய் மகர லக்னத்துக்கு ஆகாத செவ்வாய், பாதகாதிபதி செவ்வாய் இருக்குது தப்பு. அது பாத்தீங்கன்னா பூரட்டாதி 3 28 டிகிரி போயிடுச்சு. 28 டிகிரி இல்லையா? இப்ப பாருங்க, சூரியன் நீங்க 10 டிகிரி இருக்கு, அது செவ்வாய் 28 டிகிரி, 18 டிகிரி வித்தியாசம். 17 டிகிரி வரைக்கும் தான் அஸ்தமம். அப்போ அஸ்தமனத்தை விட்டு உதயமாகி அது மீனத்துறைக்கு போயிட்டு அவ்வளவுதான். அப்ப இங்க செவ்வாய் அஸ்தமனம் ஆகல, செவ்வாய் இங்கே அஸ்தமனம். இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா ரேவதி 3 25 டிகிரி, ராகு பூரம் 2 18, இங்க சந்திரன் பூராடம் 2 19 டிகிரி, சுக்கிரன் மகர லக்னத்துக்கு யோகாதிபதி சுக்கிரன், களத்திர காரகன் சுக்கிரன் 12 மறைந்து, உத்திரட்டாதி 1 29.34 ராசி சந்திரன். நமக்கு டிகிரி தான் இதெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமா அக்யூரேட்டா எங்க இருக்குது கிரகம், எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் சேர்ந்து இருக்கு, எந்த கிரகத்துக்கும் எந்த கிரகத்துக்கும் இருக்கிற இடைவெளி இது இல்லையா? இங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கைனா கூட, சூரியன் செவ்வாய் சேர்க்கை இல்ல, சூரியன் புதன் குரு கேது அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கு செவ்வாய், இது சேர்க்கை இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கலாம். இது 29 வயசு ஆகுது ஜாதகத்துக்கு, பெண்ணுடைய ஜாதகம். அவங்கள ஒரு 4-5 ஆண்டுகளாக திருமணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா சரியா செட் ஆகும். ஏன்பா திருமணம் சொன்னா நம்ம கரெக்டா 7ஆம் இடத்துக்கு வருவோம். 7ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் 12 மறைந்து, சுக்கிரன் சந்திரனுக்கு குரு கொடுத்த சாரம் கொடுத்த சுக்கிரன் ராசி சனி, வீடு கொடுத்த குரு பகவான் அஸ்தமம். அப்ப இது என்ன பண்ணு, பூராடம் 2னா இது சுக்கிரனாவே ட்ரீட் பண்ணுங்க. நவாம்சத்து கண்ணு வீட்டுக்கு போயிடும், சுக்கிரன் நீசம் அடைகிற வீட்டுக்கு போயிடும். அதுதான் சுகர் நாடில பரணி 2 பூரம் 2 பூராடம் 2 கேது 2 மூலம் 2 மகம் 2 கேட்டை 4 அதுக்கப்புறம் ஆயிலை 4 ரேவதி 4. இந்த நட்சத்திரங்கள் இருக்கின்ற கிரகங்கள் பயன்படாது, அது பலனை இழக்கும் சொல்றது காரணம். அது நவாம்சத்தில் நீச விட்டு இல்லையா? அது அந்த சாரத்தில் இருக்கிற கிரகமாக ட்ரீட் பண்ணும்போது நவாம்சத்துல நீசமாக கணக்கு. இதே பாரம்பரியத்தில் என்ன சொல்றோம், பாரம்பரியத்துல அஸ்வினி மகா மூலம் திருவாதிரை சதயம் சுவாதி விட்டுவாங்க மாந்தி, இந்த கிரக நட்சத்திரங்களில் இருக்கின்ற சாரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் பல. இப்போ 7ஆம் இடம் இங்க பரிபூர்ணமா கெட்டு போயிடுச்சு. 2ஆம் இடத்துக்கு வாங்க. 2ஆம் இடத்தில் அத்தனை பாவ கிரகங்கள் இருக்கு. அஷ்டமாதிபதி சூரியன், 6ஆம் அதிபதி புதன், 12ஆம் அதிபதி குரு, 6 to 12 3 கிரகம் இங்க இருக்கு இல்லையா? 3 பேரும் இதுல இருக்காங்க. அது 10வது படிக்கு கேது பகவான், அதுவும் சதய சார்ந்தது, பாதகாதிபதி செவ்வாய் இருக்கிற பாதகாதிபதி செவ்வாய் அது குருச்சாரம், குரு இங்க அஸ்தம். இப்போ எல்லா கிரகங்களும் சேர்ந்து பாவ கிரகங்கள் சேர்ந்து 2ஆம் இடத்தினுடைய பலனை கெடுக்கும். 2ஆம் இடம் தர வேண்டிய பலன்களை நிச்சயமாக தரும். 2ஆம் இடம் முற்றிலுமாக கெடுக்கூடாது. சார் குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு, அப்ப என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டாக்கா, நான் ஏற்கனவே பரிவர்த்தனை யோகத்தை பத்தி போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்ல சொல்லிருக்கேன். எல்லா பரிவர்த்தனைகளும் பலன் தரவே தராது. பாருங்க, இதுல 2ஆம் அதிபதி சனியும் 3ஆம் அதிபதி குருவும் பரிவர்த்தனை, அற்புதமான பரிவர்த்தனை இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா சப்போஸ் இந்த சூரியன் புதன் இந்த கிரகங்களெல்லாம் இல்லாமல் வெறும் குரு மட்டும் இருந்து, இங்க வெறும் சனி மட்டும் இருந்து பரிவர்த்தனையாக நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் பேச்சு திறமை, 3ஆம் இடம் முயற்சி, குரல் வளம், பாடுறது, மேடையில பேசுறது, அறிவு, ஆற்றல் எல்லாமே இதுல இருந்தது, அது வரும். இப்ப இந்த பாபகிரகங்களோடு செஞ்சுட்டு பரிவர்த்தனை யோகத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது, அந்த 2 கிரகங்கள்ல எதுவும் பரிவர்த்தனை பெறுகின்ற 2 கிரகங்களில் எந்த கிரகமாவது
சனியோடவோ ராகு கேதுவோடு சேர்மையானால் அது பலன் தரவே இல்லை. அந்த பரிவர்த்தனை பலன் இருக்கு. அதை பத்தி பேசியும் பிரயோஜனமே இல்லை. இப்போ எங்க 2ஆம் இடமும் பரிபூர்ணமா கேட்டு, 2ஆம் அதிபதி சனியும் கேட்டு போயிட்டார். 2ஆம் அதிபதி சனியும். இப்போ எல்லா கிரகங்களும் இதுல கேட்டு, எல்லா கிரகங்களும் சாரம் கொடுத்தது சரியில்லை. இதுக்கு பாருங்க, சனி கூட பாருங்க, சாரம் கொடுத்த புதன் அஸ்தமனம், வீடு கொடுத்த குரு பகவான். வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் மிக மிக முக்கியம். எல்லா கிரகங்களும் கெட்டு போச்சு. தச பிரகாரம் பார்த்தாலும் கூட சுக்கிரன் 10 வருஷம், 20ல 10 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் சூரியன் 16, சந்திரன் 10, 26 இருக்காச்சு. அதன் பிறகு நடக்கிற செவ்வாய் திசை மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி கண்டிப்பாக ஒருபோதும் கல்யாணம். அதன் பிறகு ஒரு ராகு திசை பாருங்க, அது பூரம் 2 இல்லையா, நவாம்சத்துல அந்த கண்ணி வீட்டுல, அது 8ல சுக்கிரனுடைய சாரத்துல. ஒருபோதும் சுக்கிரன் நீங்க ராசி சேர்த்து, சுக்கிரன் நீங்க அஷ்டமாதிபதி சாரம் உத்திராடம். அதனால எல்லா கிரகங்களும் கெட்டு போனதுனால இது கிரகம் ஒரு பார்க்கறதுக்கே ஒரு இதுவா இருந்த அதிசயமா இருந்துச்சு. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9283139335. வாட்ஸ்அப்ல டேட்டா பார்த்து டைம் பிளேஸ பார்த்து அனுப்புங்க. நீங்க இந்தியால இல்ல வெளிநாட்டுல எங்க இருந்தாலும் எங்கிட்ட ஜோசியம் பார்க்கலாம். அன்னைக்கே உங்களுக்கு பலன் கரெக்டா வந்து சேரும். அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.